Hello friends, welcome to our channel. Let's know how. I'm Ranjani Priya here. In the video like Cauchy's integral theorem versus Cauchy's integral formula. எந்த இடத்துல integral theorem யூஸ் பண்ணும் எந்த இடத்துல integral formula யூஸ் பண்ணும். ஸோ ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றதெல்லாம் இதில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி Cauchy's integral theorem அதோட எக்ஸ்டென்ஷன் நிறைய இருக்குது. ரெசிடியூ தியரம், இன்டெக்ரல் ஃபார்முலா, இந்த மாதிரி 4 வீடியோஸ் இதுக்கு முன்னாடி இருக்குது. ஸோ அதோட லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு அப்புறம் இதை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிங்குலர் பாயிண்ட்னா என்ன, போல்ஸ்னால் என்ன அப்படின்றது தெரியணும். ஸோ ரெண்டுமே ஒன்று தான், சிங்குலர் பாயிண்ட் போல்ஸ் ரெண்டுமே ஒன்று தான். அப்படின்னா என்ன அப்படின்றது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். So the point where the function f of z is not analytic or not differentiable or not defined. எந்த ஒரு பாயிண்டில் f of zன்ற ஃபங்க்ஷன் அனலிட்டிக்காக இல்லை, டிஃப்ரென்ஷியபிளாக இல்லை, டிஃபைன்டாக இல்லை, அந்த பாயிண்ட்டை தான் நம்ம சிங்குலர் பாயிண்ட் இல்லை போல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு தியரமாக எல்லாத்துலேயுமே எதை பொறுத்து இந்த தியரம் ஃபார்முலா இது எல்லாமே எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா ஒரு க்ளோஸ் கர்வ்க்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ அந்த க்ளோஸ் கர்வ்க்குள்ளே இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் அனலிட்டிக்காக இல்லை, பர்டிகுலர் பாயிண்டில் பர்டிகுலர் ஏரியாவில் இல்லை அப்படிங்கிறது தான் சிங்குலர் பாயிண்ட் இல்லை போல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ வேர் வி யூஸ் Cauchy's integral தியரம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா எந்த தியரம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ வேர் தேர் இஸ் நோ சிங்குலர் பாயிண்ட்ஸ் இன்சைட் or on the curve, otherwise the singular points are in outside the curve. ஒரு க்ளோஸ் கர்வ், ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு க்ளோஸ் கர்வ் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த க்ளோஸ் கர்வ்க்குள்ளே இல்லை ஆன் த கர்வில் எந்த சிங்குலர் பாயிண்ட்ஸும் இருக்கக்கூடாது. ஸோ சிங்குலர் பாயிண்ட்ஸ்னால் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, சிங்குலர் பாயிண்ட்ஸ்னால் என்ன, அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் அந்த பர்டிகுலர் ஏரியாவில் ஃபங்க்ஷன் அனலிட்டிக்காக இருக்காது. நம்மளுக்கு தியரம் என்னது, for close curve inside on the curveல எல்லா இடத்துலையும் ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியபிளாக அனலிட்டிக்கலாக இருக்கணும் இல்லையா. ஸோ அப்போ அந்த மாதிரி சிங்குலர் பாயிண்ட்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லா இடத்துலையும் ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியபிளாக அனலிட்டிக்காக இருக்குன்னு அர்த்தம் இல்லையா. ஸோ அதனால் எந்த சிங்குலர் பாயிண்ட்டோ இல்லை போல்ஸோ இன்சைட் த கர்வ் இருக்கக்கூடாது, இன்சைட் த கர்வ் ஆன் த கர்வ் இருக்கக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி அவுட் சைட் த கர்வ் இருக்கலாம். அவுட் சைட் த கர்வ் இருந்தாலும் நம்ம டைரெக்டாக தியரம் யூஸ் பண்ணலாம், Cauchy's integral தியரம் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்சைட் த கர்வ் ஆன் த கர்வ் தான் இருக்கக்கூடாது. அவுட் சைட் இருக்கும்போது அது ப்ராப்ளம் இல்லை, நம்மளுக்கு நம்ம தியரம் யூஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? ஸோ ஒன்ஸ் அகைன் நான் ரீட் பண்ணுறேன். வேர் தேர் இஸ் நோ சிங்குலர் பாயிண்ட்ஸ் இன்சைட் ஒரு ஆன் த கர்வ், சிங்குலர் பாயிண்ட்ஸ் எதுவுமே இன்சைடு ஆன் த கர்வில் இல்லை, அவுட் சைட் த கர்வில் சிங்குலர் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம இந்த Cauchy's integral தியரம் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ Cauchy's integral தியரம் என்னது, f of z is analytic within and on the closed curve இல்லையா. ஸோ எல்லா இடத்துலையும் f of z அனலிட்டிக்காக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம இந்த இன்டெக்ரல் தியரம் யூஸ் பண்ணுவோம். க்ளோஸ் கர்வ் இன்டெக்ரல் f of z into dz ஹோல் த இன்டெக்ரல் வேல்யூ 0வாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கே இன்டெக்ரல் ஃபார்முலா யூஸ் பண்ணும். ஸோ வேர் வி யூஸ் Cauchy's integral formula where the singular point is inside or on the curve we should use Cauchy's integral formula. ஸோ சிங்குலர் பாயிண்ட்டோ போல்ஸோ இன்சைட் த கர்வ் இல்லை ஆன் த கர்வ் இருக்கிறப்போ நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், Cauchy's integral formula. Cauchy's integral formula என்ன, integral over c f of z divided by z minus a into dz is equal to 2 pi I f of a. ஓகேங்களா? ஸோ வேர் a is a singular point, இந்த ஏங்கிறது சிங்குலர் பாயிண்ட், நம்மளுக்கு கொடுத்துருக்கிற போல் தான் இந்த ஏ போல் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த அந்த போல் அந்த பர்டிகுலர் பாயிண்ட் சிங்குலர் பாயிண்ட்டை நம்ம ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். அப்படி ஒரு வேளை போல் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா போல் எங்கே இருக்குங்கிறதையும் நம்ம தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அது எக்ஸாம்பிள் சம்மில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன்.
ஸோ எக்ஸாம்பிள் 1 இப்போ இது நம்ம ரெண்டு பார்த்துட்டோம், எங்கே இன்டெக்ரல் ஃபார்முலா யூஸ் பண்ணணும், எங்கே தியரம் யூஸ் பண்ணணும் அப்படின்றது. சரிங்களா? ஸோ எங்கே சிங்குலர் பாயிண்ட் வந்து இன்சைட் த கர்வ் இல்லை ஆன் த கர்வ் இருந்துச்சுன்னா இன்டெக்ரல் ஃபார்முலா. ஸோ சிங்குலர் பாயிண்ட் வந்து இன்சைட் த கர்வ் ஆன் த கர்வ் இல்லை, அவுட்சைட் த கர்வ் இருக்குது அப்படின்னா இன்டெக்ரல் தியரம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் சம் 1, find integral over c z squared minus 5z plus 6 divided by z minus 2 into dz where c is closed curve mod z is equal to 1. ஸோ இது வந்து நம்ம கர்வை டிஃபைன் பண்ணியிருக்காங்க, mod z is equal to 1. ஓகேங்களா? இது வந்து நம்மளோட f of z ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இது வந்து நம்மளோட z மைனஸ் a போல் அல்லது சிங்குலர் பாயிண்ட். இது வரைக்கும் கிளியராக இருந்தாலே நம்ம சம் ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம் ஃபார்முலாவில். ஓகே, ஃப்ரம் கர்வ் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற கர்வ் வந்து நம்ம டிஃபைன் பண்ணி ஃபிகர் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ ஃப்ரம் கர்வ் சி mod z is equal to 1. ஸோ mod z minus a is equal to or இல்லையா? இதுதான் நம்மளோட சர்க்கிள் ஃபார்முலா. ஸோ இங்கே z மைனஸ் ஏங்கிற இடத்துல 0 இருக்குது இல்லையா? z மைனஸ் 0ன்னு எடுத்துட்டோம்னா இதுதான் நம்மளோட சென்டர் 0,0. இங்கே இருக்கிற வேல்யூ தான் நம்மளோட ஆர் ரேடியஸ் 1. ஓகேங்களா? ஸோ சிங்குலர் பாயிண்ட் என்னது? பாசிட்டிவ் வேல்யூ இருக்குது. ஸோ சிங்குலர் பாயிண்ட் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? To find singular point, make denominator equal to 0. f of z divided by ஒரு denominator value இருக்கு இல்லையா? இதுதான் நான் சொன்னேன் இல்லையா சிங்குலர் பாயிண்ட்டுன்னு. ஸோ இதை வந்து ஈக்குவல் டு 0 பண்ணணும் நம்ம. ஸோ இது ஈக்குவல் 0 பண்ணும்போது நம்மளுக்கு போல் என்னன்னு தெரிஞ்சிடும், சிங்குலர் பாயிண்ட் என்னன்னு தெரிஞ்சிடும். z மைனஸ் 2 is equal to 0 அப்படின்னா z is equal to 2. ஸோ போல் வந்து நம்மளது சிங்குலர் பாயிண்ட் வந்து 2. ஓகேங்களா? ஸோ சிங்குலர் பாயிண்ட் தெரிஞ்சிடுச்சு. இப்போ சிங்குலர் பாயிண்ட்டை நம்ம அதில் பாயிண்ட் அவுட் பண்ணணும். ஸோ சிங்குலர் பாயிண்ட் அவுட் பண்ணோன்னா நம்மளுக்கு 2 அப்படின்றது எங்கே இருக்குது? +2 இல்லையா? இமேஜினரி பார்ட் எதுவுமே இல்லை. ஸோ இது வந்து நம்ம எப்படி எடுத்துக்குவோம் அப்படின்னா 2 + 0i எடுத்துக்குவோம். ஸோ அப்போ 2,0 இதுதான் நம்மளோட போல் பாயிண்ட் இல்லையா? ஸோ அப்போ அது பாயிண்ட் அவுட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஃபிகரில் எங்கே கிடைக்கும்? இங்கே இருக்கும். ஐயோட வேல்யூ 0. ஸோ 2,0ன்றது இங்கே இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட போல் வந்து பார்த்திங்கன்னா டிஃபைன் பண்ணியிருக்க கர்வோட அவுட் சைடில் இருக்குது. ஸோ இன்சைட் த கர்வ் ஆன் த கர்வ் எந்த போல்ஸும் இல்லை, போல் வந்து அவுட் சைடில் இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? டைரெக்டாக காச்சிஸ் இன்டெக்ரல் தியரம் சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். ஸோ காச்சிஸ் இன்டெக்ரல் தியரமில் வந்து நம்மளுக்கு என்ன? இன்சைட் த கர்வ் ஆன் த கர்வ் ஃபங்க்ஷன் அனலிட்டிக்காக இருக்கும்போது ஓவரால் த இன்டெக்ரேஷன் வேல்யூ 0 இல்லையா? ஸோ அப்போ f of z வேல்யூ வந்து நம்மளுக்கு 0. ஸோ ஓவரால் f of z வேல்யூ வந்து இந்த டேர்மோட வேல்யூ நம்மளுக்கு 0 ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஸோ இன்டெகிரேட் ஓவர் c z into e to the power z divided by z minus I into dz where c is mod z is equal to 2. அகைன் இதுவும் ஒரு சர்க்கிள் ஃபார்முலா தான் கொடுத்துருக்காங்க, சர்க்கிள் தான் கொடுத்துருக்காங்க, க்ளோஸ் கர்வ். ஸோ சர்க்கிள் வந்து நம்மளுக்கு இப்படி இருக்கும், ரேடியஸ் வந்து 2 இல்லையா? ஈக்குவல் 2 கொடுத்துருக்கனால ரேடியஸ் வந்து 2. ஓகே, 0,0 சென்டர், ரேடியஸ் வந்து 2. அடுத்து வந்து சிங்குலர் பாயிண்ட் ஃபைண்ட் பண்ணும். சிங்குலர் பாயிண்ட் ஃபைண்ட் பண்ணணும்னா டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0 பண்ணணும். டினாமினேட்டரில் நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? z மைனஸ் ஐ. ஸோ z மைனஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு 0. அப்போது இந்த மைனஸ் ஐ இந்த சைடு வரும்போது ப்ளஸ் ஐன்னு ஆகிடும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பார்ட்டு வந்து 0 + 1i எழுதலாம் இல்லையா? அப்போ பர்டிகுலர் பாயிண்ட் எப்படி இருக்கும்? 0, இமேஜினரி பார்ட் தான் y ஆக்சஸ் இல்லையா? ஸோ 0,1ன்னு இருக்கும். ஸோ 0,1ன்ற பாயிண்ட் ஃபிகரில் நம்மளுக்கு எங்கே இருக்கும்? இந்த இடத்துல இருக்கும். ஸோ 0,1ங்கிற பாயிண்ட் இன்சைடு த கர்வ் இருக்குது
இல்லையா? ஸோ இன்சைட் த கர்வ் ஆன் த கர்வ் இருந்துச்சுன்னா நம்ம இன்டெக்ரல் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ while singular point is in inside the curve, use Cauchy's integral formula. ஓகேங்களா? ஸோ ஃபார்முலா என்ன நம்மளுக்கு integral over c f of z divided by z minus a into dz is equal to 2 pi I f of a. நம்மளுக்கு a is equal to I தான் நம்ம z ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம் இல்லையா? z ஓட வேல்யூ நம்மளுக்கு ஃபைண்ட் பண்ணது I. ஸோ இதுதான் நம்மளோட a வேல்யூ. ஸோ அதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ 2 pi I f of a. f of a வந்து என்னவா இருக்கும்? f of zல zக்கு பதிலாக a சப்ஸ்டியூட் பண்ணும் இல்லை? f of z என்ன நம்மளுக்கு z into e to the power z. ஸோ zக்கு பதிலாக a சப்ஸ்டியூட் பண்ணும்போது a ஓட வேல்யூ I into e to the power iன்னு வரும் இல்லைங்களா? ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஓகே, I into e to the power I இதுதான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த I into I வந்து I into I minus 1 இல்லையா? ஸோ minus 2 pi e to the power iன்னு வரும். ஸோ இந்த I வந்து வராது, minus 2 pi e to the power I. ஸோ இதோட Cauchy's integral ஃபார்முலா இந்த டாபிக் ஃபினிஷ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டாப்பிக்கில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். யார் யார் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஷேர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.